மார்க் எடுத்து பிகாமே கிடைக்க முடியாத அட்மிஷனை எனக்கு கொடுக்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேற எந்த கல்லூரியில கிடைக்காம கடைசியா எனக்கு பச்சையப்பன் கல்லூரியில தான் பிகாம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கல்லூரியில பிகாம் படிச்சதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னால நான் வேந்தரா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் வேற எந்த கல்லூரிக்கு போயிருந்தாலும் பேசி போனாலும் எனக்கே தெரியாது. அதனால அந்த கல்லூரியில நான் பிகாம் படிச்சு எம்காம் படிச்சு அப்புறமா மதுரை பல்கலைக்கழகத்திலே பிஎல் பயின்று அதுக்கப்புறமா சென்னை பல்கலைக்கழகத்திலே பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிஹெச்டி முடிச்சு அதே சென்னை பல்கலைக்கழகத்துல எம்பிஏ முடிச்சு இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துல 2ஆம் ஆண்டு எம்எல் பயின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அதனால் நானும் உங்களில் ஒருவன். எல்லோரும் செய்யறதையும் நம்மளும் ஏன் செய்யணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவராக இருக்க வேண்டும், வெற்றி பெற்றவராக இருக்க வேண்டும். உங்களது வேண்டல் சொல்லும் போது நான் வியந்து போனேன். பிகாம்ல அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் எல்லாரும் போல செய்திருந்தாலும் சில வித்தியாசமான முறைகளை கையாண்டிருக்கிறார். அதனால்தான் ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள், successful people do not do different things but they do it in a different manner. அந்த வகையிலே செய்து உயர்ந்திருக்கிறார்.